ஐயோ எம்மா வயிறுலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. வயிற்றுக்குள்ள வேற கடந்தா கடவுடான்னு கேக்குதே. இந்த ஒரு லட்டு தின்னதுக்கே வயிறு இந்த வலி வலிக்குது, புரட்டி புரட்டி அடிக்குது. இவ வேற இழுவை எத்தனை லட்டை தின்னுட்டு எம்மா பாவம் தான் போல சவத்த. ஏதோ நான் பண்ண புண்ணியம் இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா இப்போ இழுவைக்கு பதிலாக நம்ம தான் ஆஸ்பத்திரியில் போய் கிடந்திருக்கணும். எப்பா இனிமே எவகிட்டே ஒன்றும் வாங்கி திங்கவே கூடாது போல, வாங்கி திங்கே பயமா இருக்கு. 4 வீட்டில் நல்லா வாங்கி தின்னு சுத்திட்டு இருந்தேன். கடைசியில் என்னையே இப்படி பயப்பட வச்சுட்டாள் அந்த முனியம்மாக்கு அடி பத்தாது. ஐயோ ஒரு சைடா வேற வலிக்குதே. ஐயோ என்ன பண்றது, என்ன குடிச்சா சரியாகும்னு தெரியலையே. பேசாம லெமன் ஜூஸ் போட்டு உப்பு போட்டு குடிச்சிடலாமோ? ஐயய்ய என்னன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? பேசாம பேதி மாத்திரை வாங்கி தின்னுடலாமோ? ஐயோ வேண்டாம், பாத்து என்ன கொஞ்சம் பேதி ஆயிட்டுனா அது வேற பிரச்சனை ஆயிரும். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அட நீ வேற ஏன்டா ஒரு தாட்டி கூட்டா கேட்காதா? இங்கதானே இருக்கே முழுமாடு மாதிரி, அப்புறம் ஏன்டா சின்ன பொண்ணு நொன்ன பொண்ணுட்டு நம்ம உயிரை வாங்கணும்னே வருவானுவோ போல. யோ நெட்ட இங்க தானே இருக்கேன், அப்புறமா என்ன? சின்ன பொண்ணு. அடே சொல்ல வந்த விஷயத்த சொல்லி தொலைடா. இங்க அவன் என்ன பிரச்சனையில இருக்கான்னு தெரியல. இவன் வேற சொன்னதே சொல்லிட்டே எல்லாம் கிடக்கான். இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல இருந்து டின்னருக்கு வெளியே போறாங்க. வரியா சின்ன பொண்ணு, நம்ம போயிட்டு வருவோம். ஆமா ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு வயிறு சரியில்லை, இன்னைக்கு வந்து கூப்பிடும். என்னடி ஆச்சு, வயிற்றுல வேற கை வச்சிட்டு இருக்கா? வயிறு எதுவும் சரியில்லையா? மாத்திரை எதுவும் வேணுமா? யோ நெட்ட ஆமாயா, வயிறு வேற ஒரே வலிக்குது பத்துக்க. இந்த முனியம்மா இருக்கா தெரியுமா, அவ ஒரு லட்டை தந்தான்னு தின்னுபிட்டேன். அது வயிற்ற என்னடானா ஒரு மாதிரி பரட்டி பரட்டி எடுக்குது. வாந்தி வர்ற மாதிரி இருக்கு, பேதி ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா ஒன்னும் வெளியே வர்ற காணும். ஆமா உனக்கு தான் எவ்வளவு சொன்னாலும் அறிவே வராத. யார்ட்டையும் எதுவும் வாங்கி திங்காத, பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் அதை வாங்காத இதை வாங்காதன்னு நீ கேக்கியா? எப்ப பார்த்தாலும் அடுத்த வாட்டை தான் வாங்கி திங்கா. அது என்னாச்சு, லட்டுல ஏதாச்சும் இது ஆயிட்டா என்ன? அந்த கதையை ஏன்டா கேக்குற, அது ஒரு பெரிய கதை. ஐயோ எம்மா. சின்ன பொண்ணு என்னாச்சு? யோ நெட்ட தள்ளி போயா. சின்ன பொண்ணு எங்க போற? இவன் வேற நேரங்கட்ட நேரத்துல கேக்குற கேள்விய பாரு. யோ நெட்ட எங்க போவ? கக்கூஸ்க்கு தான் போவ. ஐயா இவளுக்கு என்னாச்சு? சரி இன்னைக்கு டின்னருக்கு வெளியே கூட்டு போலான்னு பார்த்தா கக்கூஸ்லயே பார்த்தாஞ்சோன்னு அங்க போய் அடைஞ்சு கிடந்துக்கிடுவா போலயே. சின்ன பொண்ணு நைட்டு டின்னருக்கு போகணுமா இல்ல எப்படி? யோ நெட்ட வெளியே வந்தேன்னா துவைச்சு எடுத்துருவேன் பாத்துக்க. நானே தின்னு அவளும் அந்த ஆளை போயிட்டு இருக்கேன்னு பாக்கே இவன் வேற டின்னருக்கு போகணுமா டின்னருக்கு. ஆமா உனக்கு எப்போ இல்லாம இன்னைக்கு வந்து பேதி எடுக்கணுமாக்கும். சரி யோ நெட்ட வெளியே வந்தனைக்கு அவ்வளவுதான் பாத்துக்க. உள்ள இருக்கேன்னு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கியோ? ஆமா நம்ம கிட்ட மட்டும் தான் வாய் பேசுவான். சின்ன பொண்ணு சரி நீ அப்போ முடியலன்னா வீட்டுல நான் போயிட்டு வரேன். யோ இங்க பொண்டாட்டி ஒருத்தி உடம்பு முடியாம கிடக்கா. உனக்கு டின்னர் கேக்குதோ? டின்னரு வெளியே போனேன்னு வச்சுக்க காலை உடச்சு கையில தந்துருவேன் பாத்துக்க. நெட்டச்சு நெட்டச்சு இதுவும் வராது, நம்மளையும் போக கூடாது. நம்மள சேரசம் பண்றதுனே இதை நம்ம தலையில கொண்டு கட்டி வச்சிருக்காவ. இவன் என்ன எவ்வளவு நேரம் கக்குச காவ காத்துட்டு கிடக்க போறான்னு தெரியல. ஐயோ எம்மா நிக்காம போதே. அளவா திங்கணும், அளவுக்கு மீறி தின்னா வேற இப்படிதான் ஆகும். நெட்ட மூடிட்டு பேரு பத்துக்க வாயில் நல்லா அசிங்கமா வந்துட போகுது. சின்ன பொண்ணு ரொம்ப முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு வேணா போகுமா? யோ நெட்ட அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பேசாம வாயை மூடிட்டு இரு. சின்ன பொண்ணு சும்மா கக்கூச நார் அடிச்சுட்டு கிடக்காத பத்துக்க. ஒழுங்கா வேணா சொல்லு, ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். அதை விட்டுட்டு இங்க நாதம் பண்ணிட்டு கிடக்காத. யோ நெட்ட உனக்கு என்ன நக்கலா இருக்கோ? அடியே உண்மையை தானே சொன்னேன், அப்புறமா என்ன? யோ நெட்ட இரியா, வயிறு வலி சரியா விட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு பாத்துக்கிறேன். ஆமா ஃபர்ஸ்ட் நீ ஒன்னும் ஒழுங்கா பாரு. அங்க இங்கன்னு வாங்கி தின்னுபிட்டு வயிறு வலின்னு சுத்திட்டு கிடக்கா. நீ இதுல வேற என்ன பாத்துக்க போறியோ? போ வேலையை போய் பாரு. இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு புள்ள பூச்சிலாம் வாய் பேச ஆரம்பிச்சிட்டு. இவன் வாய் உடைக்கணும் முதல்ல. ஏம்மா திரும்பவும் வலிக்கே. சின்ன பொண்ணு எங்கடி ஓடுற? வர போற போயிட்டே இருக்க. யோ நெட்ட எங்க போறேன்னு தெரியாதோ? வேணுனே குசும்புக்கு கேட்டுட்டு அடைக்கியோ? இங்க பாரு அந்த பாத்ரூம் விளக்கு மாற வச்சு ஒண்ணு வெளுக்க போறேன் பாரு. இது வேலைக்கு ஆகாது. இவ என்னமோ கக்கூசுக்கும் ஹாலுக்கும் நடந்துட்டே கிடப்பா. பேசாம நம்ம வெளியே டின்னருக்கு போக வேண்டியதான், இல்லைன்னா வீட்டுல படுத்து உறங்க வேண்டியதுதான். இந்த இவ விட்டும் தொலைய மாட்டா நம்மள டின்னருக்கு. வீட்டுலதான் இன்னைக்கு திங்கணும் போல. வீட்டுல போட்ட வேலை போட்டபடி கிடக்கு. ஒரு வேலையும் செய்ய வழி இல்ல. அவ்வளவு வேலையும் நம்மளையே செய்ய வேண்டியதா கிடக்கு. அடுத்தது யாரு? என் அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா போல. இப்பதான் ஒருத்தி கத்திட்டு கக்கூஸ்க்கு போயிருக்கா. அடுத்த ஆளு ரெடி ஆயிட்டா. இந்த 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிறதே நம்ம வேலையா போச்சு. பேசாம வீட்டுக்கு வராம வேற எங்கேயாச்சும் ஹோட்டல்ல ஏதாவது ரூம் கீமு போட்டு உறங்க வேண்டியதுதான். இங்க வந்து டெய்லி உள்ள சண்டையை தான் பார்க்க முடியல. சரி சண்டை தான் போடுறாளுன்னு பார்த்தா ஒழுங்கா சாப்பாட்டையாச்சும் போடாலும் பார்த்தா அதுவும் போட மாட்டேங்காளுவ. சவத்த வீட்டுக்கே வரக்கூடாதுப்பா. ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே. ஏம்மா என்ன அம்மா நொம்மான்ட்டு வந்துருவான். பொண்டாட்டி இருந்தா அந்த ஆளை பொண்டாட்டி பின்னாடி போறது, பொண்டாட்டி இல்லைன்னா அம்மா நொம்மாவான். என்ன என்ன வேணும் இப்போ உனக்கு? அட பாதகத்தி, ஒன்னு அம்மானு கூட்டது ஒரு தப்பா? அதுக்குள்ள என்ன வேணும்னு கேட்கா போயிரு. என்னத்த பண்ண? சும்மா அம்மா அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்க. எதனாலும் உன் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்க. சும்மா என்கிட்ட வந்து என்ன வேலை வாங்கிட்டு இருக்காத பாத்துக்க. மகாராணி அங்க கிரீடத்துல போட்டுட்டு கிரீடத்துல உட்கார்ந்துருப்பாவே. நான் உனக்கு அவ்வளவு வேலையை இங்க செஞ்சு உனக்கு நான் போடணுமோ? அடுக்கு இருக்கு மெண்டல் பயலுங்களா. இதுங்க பைத்தியமா இல்ல நான் பைத்தியமானு தெரியலையே. என்னம்மா நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான? அம்மானு தானே கூப்பிட்டேன். ஐயோ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்காட்டி கூப்பிட்டேன். அதுக்குள்ள ஏம்மா இந்த கத்து கத்திட்டடக்கா.
ஆமா சாப்பிடுவாவே நல்லா சாப்பிடுவாவே. உன் பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி மருமவா வந்தா வேற எங்க இருந்து சாப்பிடுவாவே? ஒரு நாளாச்ச வீட்டுல சோத்த பொங்கலும் குழம்பு வச்சு ஒரு நாளா வீட்டு வேலை செஞ்சிருப்பாளா? ஒரே தெருவாத சுத்திட்டு திரியிறா. வேற எங்க இருந்து சாப்பிட? நானே செஞ்சு நானே திங்க வேண்டியதா இருக்கு. ஐயா சாப்பிட்டியான்னு கேட்டது குத்தமா? நம்ம என்ன பேசினாலும் கடைசியில நம்மளுக்கு தான் வெட்டு குத்து வந்து நிக்குது. பேசாம வாயை மூடிட்டு போக வேண்டியதுதான். வாயை மூடிட்டு போனாலும் ஏதாச்சும் ஒண்ணு கேட்கானா, அது பண்றானா இது பண்றானா அதுக்கும் திட்டுவாவே. என்னத்த பண்ண? என்ன தலையை குனிஞ்சு முணங்கிட்டு கிடக்கா? உன் பொண்டாட்டி மாதிரியே முணங்க ஆரம்பிச்சிட்டியா? என்னதான் இப்படி சொல்லி கொடுப்பாலோ தெரியல. அவ பண்ற மாதிரியே தானே நீயும் பண்ணிட்டு திரியறா. அவ்வளவு அவதான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கா போல. ஏம்மா அவளையாமா சொல்றியா? அவளையே பாவம் வயிறு வலின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடியாம இருக்கா, அவளையும் திட்டுறிய? என்னது வயிறு வலிக்குதா? இது என்ன புது கதையா இருக்கு? வீட்டுல வேலை செய்யாம தப்பிக்கிறதுக்கு வயிறு வலிக்குதுன்னு புதுசா கதை விட்டு நடக்காளோ? இல்லம்மா உண்மையாவே வயிறு வலி தான் போல. பாத்ரூம் தான் போயிருக்கா. என்னது பாத்ரூம் போயிருக்காளா? அந்த பாத்ரூமை கூட நான் தான் கழுவ வேண்டியதா இருக்கு. அவ்வளோ வரும் போறிய ஒரு நாள் பாத்ரூம் கழுவுறதுக்கு அவ்வளவு வலிக்குது. நேத்து தான் கழுவி விட்டேன். அதுக்குள்ள இன்னைக்கு போய் நார் அடிச்சு நடக்காளோ? கிளவி என்ன கத்திட்டு இருக்கு? பாத்ரூம் வரை எதுக்கு கட்டுவாவே? ஆய் போறதுக்கு தானே. இவன் என்ன அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாம திட்டிட்டு இருக்கா? ஐயோ அம்மா. வந்துட்டா மகாராணி. எத்தே என்ன எத்தேன் ஒத்தேன்ட்டு? சின்ன பொண்ணு இப்ப எப்படி இருக்கு? பேசாம ஆஸ்பத்திரி போகுமா? ஆமா போங்க. நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன்ல, அவளத்தையும் ஆஸ்பத்திரி அள்ளி கொண்டு தட்டுங்க. கிளவி எந்நேரமெல்லாம் திட்டிட்டே திரியிறா. இதுக்கு சிறகடிக்க சீரியல் மாமியாரே எவ்வளோ பரவாயில்ல போல. யோ நெட்ட உன் அம்மாட்ட சொல்லிவே பாத்துக்க. சும்மா நொய்யின்னுட்டு ஒரு நேரம் வாய் மூடுதா? ஆமா யாரு கடைக்கு நான் பேச? உன் சைடு பேசினா பொண்டாட்டிக்கு கூஜா தூக்குறாங்க அவ, அம்மா சைடு பேசினா அம்மாவுக்கு கூஜா தூக்குறேங்க அவ. யாருக்கு தூக்க? யோ நெட்ட அதுக்குன்னு ஓவரா தான்டா பண்றிய. பாத்ரூம் போனது குத்தமா? அதுக்கும் இங்க நின்னு கரிச்சலா கொட்டிட்டு திரியிறா. இந்த பாரு அங்க என்ன குசு மந்திரமா வச்சுட்டு திரியறா? பாத்ரூம் போறதுன்னு சரிதான், ஒழுங்கா கழுவி விடு பத்துக்க. சும்மா போயிட்டு அந்த நார் அடிச்சுட்டு வந்துட்டு நடக்காது. என்னாலலாம் போய் கழுவ முடியாது. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிய? நானும் பாத்துட்டு இருக்கேன். உடம்பு முடியலன்னு பாத்ரூம் போனதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கிய. என்னது நான் ஓவரா பேசுறேனா? உன் புருஷன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கற தைரியத்துல ஆடிட்டு அடக்கியோ? யோ நெட்ட உனக்காண்டி தான் உன் அம்மையை விட்டு வச்சிருக்கேன் பாத்துக்க. இல்லன்னா இப்ப என்ன நடக்குன்னு தெரியாது. அம்மா தாயே தாய்க்குள்ளமே என்னனியோ போங்க, என்ன ஆளை விட்டா சரிதான். வயிறு வலி ஒரே பொய்யா சொல்லிட்டு திரிவா. இந்த பாருங்க நான் என்ன வயிறு வலின்னு போயிச்சுன்னு பாத்தியலோ? சும்மா வாய்க்கு வந்தது பேசிட்டு கிடக்காதிய. வாய் கிழிச்சு விடுவேன் கிழிச்சு. ஆமா நல்லா கிளிப்பா. அங்க இங்கன்னு அவளை வீட்டுல வாங்கி தின்ன வேற வயிறு வலிக்காம வேற என்ன பண்ணும்? பாத்தியா எப்படி பின்னாடி நிக்கிறான் பாரு. பொண்டாட்டிய பேச விட்டு பின்னாடி நின்னு கேட்டு நடக்கான். எம்மா உங்க சண்டையில என்ன ஏன் இழுக்கிறிய? ஆமா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு உன் பொண்டாட்டி விட்டா என்ன திட்ட விடுறா? கிளவிக்கு கிறுக்கு முத்தி போச்சு போல. பேசாம மெண்டல் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்க வேண்டியதுதான். அவன் 1000 பிரச்சனையில இருந்துட்டு இருக்கான். இதுங்களுக்கு பாத்தியா கக்கூச நாரடிக்கிறதும் வீட்டு வேலை செய்யறதுக்கும் தான் ஒரே சண்டையா போயிட்டு கிடக்கு. பேசாம இவிய 2 வரையும் தான் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். என்ன சும்மா நின்னு முறைச்சிட்டு இருக்கா? போ போய் வேலை கிடந்தா செய்யி. அதை விட்டுட்டு வயிறு வலிக்குன்னு சும்மா மினிக்கிட்டு உட்காந்துட்டு கிடக்காத பத்துக்க. வீட்டு வேலைலாம் அவ்வளவு கிடக்கு. ஆமா வேலை செஞ்சு போடுறதுக்கு தானே என்ன கல்யாணம் கட்டி போட்டிருக்குங்க. ஐயோ மகாராணி அப்படி என்னைக்கு உளுந்து வேலை செஞ்சுட்டியே? எல்லா நாளும் சும்மா தானே சோத்து பண்ணி திறந்து திண்டு போறியே. கிளவி எப்படி பேசினாலும் கோல் அடிக்காளே. போ ஒழுங்கா நைட்டுக்கு சப்பாத்தியும் குருமாயும் வையி. என்னது சப்பாத்தி செய்யணுமா? சப்பாத்தி? ஆமா சப்பாத்தி செஞ்சு பன்னீர் குருமா ஏதாச்சும் வையி. ஆமா என்னமோ பண்ணியை தான் பிடிச்சு வெட்டி குழம்பு வைக்கணும். வந்துட்டா லூசு மாதிரி பேசுறதுக்கு. நம்மளை கொல்லாம விடமாட்டா போல. வயிறு வலினா விடுறாள விட்டு தொலைறாள வரு. ஏதாச்சும் அதை பண்ணு இதை பண்ணாத இதை பண்ணாத சும்மா நொய்யின்னுட்டு. ஃபர்ஸ்ட் இவளை டைவர்ஸ் பண்ணணும். அப்போதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். என்ன சும்மா வாயில நின்னு முடங்கிட்டு இருக்கா? போ போய் வேலையை பாரு. ஐயா என் அம்மாக்காரி திட்டுற இதுக்கெல்லாம் இவன் நம்மளெல்லாம் போட்டு அடிப்பா. யோ நெட்ட வாயா பாத்துக்கிறேன் உன்னை. புது விளக்குமாறு நேத்து தான் வாங்கி வச்சிருக்கேன். இருக்கு உனக்கும் அம்மைக்கும். நீ என்ன சும்மா இங்க வாய் பார்த்துட்டு மச நின்னுட்டு அடக்கா? போ வேலையை பாரு முதல்ல. இவ்வளவு கடைசியில 2 வாரம் சேர்ந்து நம்மளே ஊர்கா போட்டுருவாளுவோ ஊர்கா. சின்ன பொண்ணு என்ன சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிட்டு போ. ஹாய் சரஸ்வதி, ஹாய் கவின் நிலவு, ஹாய் எட்வின், ஹாய் எட்வினா, ஹாய் எலைனா, ஹாய் விஜி, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் உமர், ஹாய் ஸ்ருத்விக், ஹாய் சிவா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.